தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஓராண்டு சிறை என்ற இந்த தீர்ப்பு என்பது முற்றிலும் அநீதியானது என்பதற்கு கிஞ்சிற்றும் அதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இந்த சாதாரண ஒரு தலைவராக அவர் இருக்கவில்லை. மாறாக அவருடைய வாழ்வியல் முழுவதுமே அறப்பணிகளாலும் அர்ப்பணிப்புகளாலும் அது நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையானது ஒரு விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு சமூக அழகிய களங்களை உருவாக்கி உரிமை மீறப்பட்ட அந்த மக்களுக்கான குரலின் குரலாக இருந்து கொண்டு அழகான களங்களை உருவாக்கி அவற்றிலே நல்ல இளைஞர்களை உருவாக்கி அந்த இளைஞர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஆளுமை மிக்க மனிதநேய மிக்க கட்சிகளை உருவாக்கி இன்றைக்கு தென்னகத்தினுடைய அழிக்க முடியாத தென்னகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மக்களாலும் அரசாங்கத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். 2 முறை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராமநாதபுர சட்டமன்ற உறுப்பினராகவும் பாபநாச சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அழகான முறையிலே அங்கே களத்திலே மக்கள் மன்றங்களிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த அழகிய ஒரு மனிதநேய மக்களுக்கு அனைத்து மக்களுக்குமான சேவைகளை செய்யக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவை தங்களுடைய இயக்கமாக கைகளிலே வைத்திருக்கிறார். சாதி மதம் இனம் மொழி என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான கொரோனா போன்ற அந்த பேரிடர் காலங்களிலே மக்களுக்கு பணி செய்வதையே தங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த இளைஞர்களுடைய கட்டமைப்பினுடைய தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சமீபத்திலே ஸ்டெர்லைட்டினுடைய பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு மூலமாக உருவாக்கப்பட்ட அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போன்ற சேவை அமைப்புகள் தமிழ்நாட்டிற்கு தேவை என்று தங்களுடைய ஆவண அறிக்கையிலே அவர்கள் கோடிட்டு காட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்வதெல்லாம் விமர்சனங்கள் ஒருபோதும் எங்களை வீழ்த்தி விடாது. மாறாக விமர்சனம் எங்களை சமூக பணிகளிலே அரசியல் பணிகளிலே அது வீரநடை போட செய்யும். எனவே இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அதை நேர்மையாக அதை நெஞ்சுரத்தோடு துணிந்து எதிர்கொண்டு நாங்கள் அந்த வழக்குகளையும் அந்த தண்டனைகளையும் வலுவிழக்க செய்து இது ஒரு அநீதி தீர்ப்பு என்பதை நாங்கள் சட்டத்தின் வாயிலாகவே நாங்கள் பெறுவோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இது போன்ற அநீதியான தீர்ப்புகளை பார்த்து பழகிவிட்ட எங்களுக்கு இனி ஒரு சமுதாயத்தை நீதியை தேடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிக பெரும் ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியருடைய ஜவாஹிருல்லா அவர்களுடைய நன்மதிப்பை ஒருபோதும் கெடுத்துவிட முடியாது. எனவே அல்லாஹுடைய உதவியும் நல்ல மக்களுடைய அந்த நன்மதிப்பும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்தருவான்.